சார் எனக்கு பென்ஷன் எல்லாம் வேண்டாம் சார். சார் என்னோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ரெண்டா ஸ்பிட் ஆகி பிஎஃப் அண்ட் பென்ஷன் ரெண்டுத்துக்கு போகுதுன்னு சொன்னீங்க. அதுல எனக்கு வந்து பென்ஷன் கட்டாம என்னோட ஷேரும் கம்பெனி ஷேரும் மொத்தமா பிஎஃப்லேயே கட்டுங்க. நோ அது பாசிபிள் இல்லை. பென்ஷன் எலிஜிபிலிட்டி வந்து எம்ப்ளாயியோட சாய்ஸோ கம்பெனியோட சாய்ஸோ இல்லை. அதனோட எலிஜிபிலிட்டி பியூர்லி பேஸ்ட் ஆன் உங்களோட பிஎஃப் வேஜஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஜாயின் பண்ணும்போது உங்களோட பிஎஃப் வேஜஸ் 15,000க்கு கீழே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பென்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். சப்போஸ் 15,000க்கு மேலே இருந்தால் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதில்லை. அந்த கேஸில் எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் 12%, கம்பெனி கான்ட்ரிபியூஷன் 12% மொத்தமாக பிஎஃப்க்கு தான் போகும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சப்போஸ் உங்களோட சேலரி வந்து 15,000க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டாலோ இல்லை வேறு கம்பெனி மாறினீங்கனாலோ உங்களுக்கு பென்ஷன் கான்ட்ரிபியூஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு. ஒன்ஸ் நீங்க பென்ஷன் மெம்பரா ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் டிடக்ஷன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் கண்டினியூ ஆகும். இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா பிஎஃப் பென்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க கம்பெனி ஹெச்ஆருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.